Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா capacitance of coaxial cables or cylinders. இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். First we are going to consider என்ன கன்சிடர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு coaxial cable அப்படினு கன்சிடர் பண்ண போறோம் with inner radius. Inner radius என்ன அப்படினு பாத்தீங்கன்னா A. இப்போ Aன்றது inner radius, Bன்றது outer radius. அதே போல R அப்படின்றது இந்த இன்னருக்கும் அவுட்டர் ரேடியஸ்க்கும் பிட்வீனில் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இது வந்து ஏயை விட கிரேட்டராக இருக்கும், பியை விட லெஸராக இருக்கும். அதே போல் பெர்மிட்டிவிட்டி, இந்த டைஎலக்ட்ரிக் மீடியமோட பெர்மிட்டிவிட்டி நான் என்னென்னு எடுக்கிறேன், எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். அதே போல் இதில் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும்ல, இந்த சார்ஜ் வந்து என்னன்னு சொல்லுவோம், ரோஎல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன்றது என்னது, இன்னர் ரேடியஸ், Bன்றது outer radius. ஸோ இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ் இதெல்லாமே பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரொடக்ஷனில் வேர்ட்ஸாக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நமக்கு தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை 2 pi epsilon into r. இது வந்து எப்பவுமே தெரியணும், இது ஸ்பியர்க்கா சிலிண்டரா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சிலிண்டர்னு எடுக்கும்போது இதோட சார்ஜ் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்குன்னா ரோன்னு இருக்கும். இதே ஸ்பியர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Q அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அட் எனி டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்திருக்கோமா, அப்போ ரோ எல் டிவைடட் பை 2 pi epsilon r. இதுதான் ஃபார்முலா, ஈக்கான ஃபார்முலா. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 கோஆக்சியல் கேபிள்ஸ். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is equal to minus integral of E into dr எழுதலாமா. ஸோ E into dr, ஏன் dr எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எனி டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், இந்த இன்னருக்கும் அவுட்டர் ரேடியஸ்க்கு பிட்வீனில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோமா, அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் ஆர். இப்போ இதில் வந்து நம்ம மைனஸ் இன்டெக்ரல் அப்படின்றது நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி கோஆக்சியல் கேபிளுக்கான ஃபார்மெட் இது. அவுட்டர் ரேடியஸ் டு இன்னர் ரேடியஸ் தான் நம்ம லிமிட் எடுப்போம். அப்போ பி டு ஏ. ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும், ஈயோட வேல்யூ என்னது மைனஸ் ரோ எல் rho L divided by 2 pi epsilon r into dr. with respect to dr தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் தான் b to a rho L divided by 2 pi epsilon r into dr அப்படின்னு தெரியும். இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rho L கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், pi கான்ஸ்டன்ட், epsilon கான்ஸ்டன்ட். அப்போ 1 by r மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், சேம் வேல்யூவாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம், மைனஸ் rho L divided by 2 pi epsilon integral starting from b to a 1 by r into dr னு எழுதலாமா. So 1 by r, integral of 1 by r is nothing but ln r. இது வந்து ஃபார்முலா, இன்டெக்ரலுக்கான ஃபார்முலா. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஸோ மைனஸ் ரோ எல் டிவைடட் பை 2 pi epsilon into 1 by r இன்டெக்ரல் பண்ணால் ln r அப்படின்னு வரும். apply the limit from b to a. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் லோயர் லிமிட் அப்ளை பண்ணப்படும். மைனஸ் ரோ எல் டிவைடட் பை 2 pi epsilon இன்ட்டு ஃபஸ்ட்டு லிமிட் என்னது a. அப்போ எல்க்கு பதில் இந்த ஆருக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1 by r இல்லை, அப்போ ln r இல்லையா. ஸோ ln rல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், a, ln a மைனஸ் ln லோயர் லிமிட் b அப்படின்னு எழுதலாம். எப்போவுமே லாகரிதமெட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லானில் வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும், ப்ளஸ்னா மல்டிப்ளிகேஷன். இதே வந்து லான் ஏ மைனஸ் லான் பின்னு இருந்ததுன்னா டிவிஷனில் வரும், லான் ஏ டிவைடட் பை பி. இந்த மைனஸ்னால் 1 டிவைடட் பை அப்படின்னு வரும், டிவிஷனில் வந்துடும். அக்கார்டிங் டு தட் இதை எப்படி எழுதலாம் நம்ம, மைனஸ் ரோ எல் டிவைடட் பை 2 pi epsilon into ln of a by b னு எழுதலாமா. ஸோ இதுதான் ஃபார்மெட். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், v is equal to minus rho L divided by 2 pi epsilon into ln of a by b.
எனக்கு இந்த மைனஸ் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லானை வந்து லான் 1b மைனஸ் லான் பின்னா நான் எப்படி எழுதுனேன் 1/bன்னு எழுதுனா லான் ஆஃப் 1/b which is equal to ஓகே. ஸோ பியை வந்து 1/bன்னு எழுதுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம் லான் ஆஃப் minus rho L divided by 2 pi epsilon into minus ln of b by a ன்னு எழுதலாமா, இன்வர்ஸ் எடுத்துக்கலாமா. இன்வர்ஸ் எடுத்துட்டுனா எனக்கு ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ rho L divided by 2 pi epsilon into ln b by a அப்படின்னு வரும்போது நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். This is nothing but your voltage value. So அப்போ v is equal to what is the final answer voltage potential difference between the coaxial cables v is equal to rho L divided by 2 pi epsilon into ln of b divided by a. இதுதான் நமக்கு v value. But நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to calculate the capacitance of the coaxial cable. So capacitance of coaxial cable. So coaxial cable அப்படின்னு எழுதும்போது நமக்கு தெரியும் ஃபார்முலா C is equal to rho L divided by V. எனக்கு என்ன தெரியும் V கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அதில் இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ rho L divided by what is the V value, V இப்போ தான் calculate பண்ண rho L divided by 2 pi epsilon into ln of B divided by A அப்படின்னு தெரியும் இல்லையா. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இந்த ரோயல் கேன்சல் ஆகிடும், இது அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம் C is equal to 2 pi epsilon divided by ln B by Aன்னு எழுதலாமா. ஸோ இந்த எப்சிலானோட வேல்யூ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் is equal to epsilon naught into epsilon r அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டு. இந்த எப்சிலானை வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், C is equal to 2 pi epsilon divided by epsilon naught into epsilon r divided by ln b by a அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு ஃபார்முலாவே நமக்கு கரெக்டு தான். ஓகேவா. இதை வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷனாக நம்ம எடுத்துக்கலாம்.